அனைவருக்கும் வணக்கம். மதிப்புரிய கபில் சிட்லே அவர்கள், திரு வெங்கடேஷ் அவர்கள் and entire Rotary team who are here, Director Public Health Dr. Selvanayagam, DMA, டாக்டர் நாராயண் பாபு, டாக்டர் வினய் மற்றும் இந்த ஆல் த டோனர் டீம்ஸ் ஆஃப் ரோட்டரி அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 வாகனங்கள் 1 கோடி வேக்சின் டோசஸை டிரான்ஸ்போர்ட் செய்யறதுக்கான நம்மளோட ரெஃப்ரிஜரேட்டட் வாகனங்கள் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 ஐஸ்லைன் ரெஃப்ரிஜரேட்டர், 5 டீப் ஃப்ரீசர்ஸு, 1000 வேக்சின் கேரியர். ரோட்டரிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஏற்கனவே அரசோட பல்வேறு தடுப்பூசி திட்டத்தில் அவங்க வந்து மிக சிறப்பாக பணியாற்றி நமக்கு பல்ஸ் போலியோ தடுப்பூசி, ஒரு பல்ஸ் போலியோ ஸ்கீமே 95 ஸ்டார்ட் ஆனால் கூட 85லேயே இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் போன்றவை கொண்டு வரத்துக்கு பல்வேறு திட்டங்கள் அவங்க கொண்டு வந்து 95லேருந்து தொடர்ந்து அரசோட இந்நாள் வரை அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் சென்னையில் ஹெப்படைட்டிஸ் பி பரிச்சார்த்த முறையில் 99-2000 வட சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ரோட்டரி மூலமாக தான் தொடங்கினோம். அந்த வகையில் தான் ரோட்டேரியன்ஸ் வந்து இந்த கோவிட் தடுப்பூசி ஏற்கனவே எங்களோட MOU போட்டு நாங்களும் இதுலேயும் முழு வீச்சில் இந்த பப்ளிக் பார்ட் எப்படி பொது பங்களிப்பு இருந்தால்தான் ஒரு திட்டத்தோட வெற்றி கிடைக்கும். நம்ம இப்போ சொல்கிற மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிற மாதிரி 2 ஆயுதங்கள் தான் நமக்கு இப்போ கையில் இருக்கு. ஒன்று சமுதாய தடுப்பூசியான மாஸ்க்கு, இன்னொன்று தடுப்பூசி. இந்த தடுப்பூசி வரும்பொழுது தமிழ்நாட்டில் தான் நம்மளோட சராசரி தடுப்பூசியோட போகும் நிலை ஒரு நாள் நேற்றைய தினம் 1,59,000, அதற்கு முந்தைய தினம் 10,000. ஸோ நம்ம எல்லாரும் அந்த விழிப்புணர்வு ஏற்கனவே பல முறை மாண்பு முதலமைச்சர், பல்வேறு தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்கணும் அப்படின்னு பல இடத்துல நம்ம கூவி சொன்னால் கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வேக்சின் ஹெசிஸ்டன்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ரோட்டேரியன்ஸோட எங்களோட இணைந்து செயல்படுறது மிக பெரிய தெம்பாக இருந்து இந்த வதந்திகளை பரப்புவதிலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான இந்த உதவி செய்யும்போது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன இருந்தால் ஒரு சைட்டில் வந்து வேக்சின் கம்மியாயிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்ம கொடுக்க முடியுங்கிறதுக்காக அவங்க இந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்ததுக்கு அரசின் சார்பில் அவங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து அவங்க வந்து எங்களோட இணைந்து இன்க்ளூடிங் மொபைல் வேக்சினேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி துண்டு உள்ளங்களும் நம்மளோட இணைந்து செயல்படும் போது அரசின் பல்வேறு முயற்சிகளுக்கு மிக முக்கியமான அது ஒரு ஆம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லை, அது வந்து இன்றைய காலையில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பது உண்மைதான். இல்லைங்க, அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுத்தோம். முடிவு எடுத்து இன்னைக்கு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் சொல்லி நம்ம வந்து நேரடியாக ரெமடசிவிர் வந்து பிளாக் மார்க்கெட்டில் குஜராத்லேருந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்கக்கூடிய நிலையை தடுப்பதற்கு அரசே நேரடியாக ஏற்கனவே TNMSC மூலமாக கொள்முதல் செய்து தொடங்கினோம். அப்படி தொடங்கும் போது ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்த்தோட நேற்றைய தினம் வந்து நமக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய க்ரௌடுன்னு இன்றைக்கி அன்மேனேஜபிள் க்ரௌடாக இருந்தது. அது TNMSC MDயோட பேசி இந்த மாதிரி நிலைமை ஏற்படாமல் எப்படி அதை இன்னும் பரவலாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுத்தோம். இல்லைங்க, அது வந்து ரெமடெசிவிர்னுங்கிறது வந்து ஒரு அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களோட பரிந்துரை அடிப்படை மட்டுமல்லாமல் RT-PCR பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட் போன்றவை எல்லாம் 3 வகையான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன இருந்தால் எல்லாரும் இப்போ இன்னைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற போது இலவசமாக இல்லை நம்ம அரசு நிர்ணயித்த விலையில் கிடைக்கிறதுங்கிறது கும்பலாக வந்துடுறாங்க. ஸோ அதே பற்றாக்குறை இல்லை. அரசை பொறுத்தவரை TNMSC தகுந்த ஸ்டாக் வச்சிருக்கு. நமக்கு 21லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசு வந்து 59,000 வயல்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் கூடுதல் வயல் அலாட் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இது பற்றாக்குறை இல்லை. அதே இடத்துல நமக்கு ஒரு டக்குன்னு அந்த கூட்டம் கூடும்போது ஒரு நிலைமை ஏற்படுது உண்மைதான். அது அந்த கன்சர்ன் வேர் ஹவுஸ்லேருந்து கொண்டு வந்து அதை சீல் செய்யும். டெஃபினட்டாங்க, இது எல்லாமே நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் பூராவுமே டைனாமிக்காக டெவலப்பிங் ஸ்டோரிங்க. தட் இஸ் நம்ம நேற்றைய தினம் இது வரைக்கும் நம்ம TNMSC ஹெட் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டக்குன்னு இப்போ நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல திட்டத்தை தொடங்கும் போது அளவுக்கு அதிகமாக ஒரு கூட்டம் வரும்பொழுது இந்த நீங்கள் சொல்கிற அனைத்து யோசனைகளும் சொல்லி
நாங்கள் அடிஷ்னல் கமிஷனர் கண்ணன் சார்க்கையும் ஃபோன் பண்ணி காவல்துறை மூலமாக முறைப்படுத்துறது போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு ஓரிரு நாட்களுக்குள் இந்த பிரச்சனை சீர் செய்யப்படும். இல்லைங்க, இது மத்திய அரசுலேருந்து தொடர்ந்து தொடர்பு இருக்கும். 45 வயசுக்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் இலவசமாக அவங்க தொடர்ந்து சப்ளை பண்ணுவாங்க அரசு மருத்துவமனை மூலமாக. ஸோ இந்த கூடுதலாக முதலமைச்சர் கேட்டது வருங்கிற எதிர்பார்ப்போட இருக்கும். அதே நேரத்தில் தனியார் மூலமாக வாங்குவதற்கும் அரசு மூலமாக நம்ம நேரடியாக சொல்வதற்கான திட்டங்கள் குறித்து மத்திய அரசு இன்னும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் அவங்களோட கன்சல்டேஷனில் இருக்கோம். எங்களுக்கு விளக்கம் கிடைத்தவுடன் உங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லை, இது அந்த கொஞ்சம் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது உண்மைதாங்க. ஒரு வாரம் முன்னாடி நமக்கு கொஞ்சம் வேக்சின் ஒரு 4000 சைட்ஸில் தாளிச்சு கட்டுற மாதிரி பிரித்து கொடுக்கும்போது சில சைட்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டது உண்மை. அதற்கு தான் முதலமைச்சரே எழுதி அந்த இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ டெப்டி டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா, இதெல்லாம் லாஜிஸ்டிக் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஷார்ட்டேஜ் இல்லை, இதை தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. அதே நேரத்தில் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. கோவேக்சின் முதல்ல 20 டோஸ் குப்பி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 8 பேருக்கு கொடுத்து 12 வேஸ்ட்டு அப்படி பண்ணாமல் தெளிவாக சொன்னோம். குறிப்பாக நான் சொல்கிறேங்க, இப்போ இன்றைய தினம் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஓமண்டூராரில் 600-700 பேர் வராங்க. அங்கேயே தான் ரெகுலர் நோயாளிகளும் வராங்க. அதனால் நாளை தினம் முதல் தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் பிளாக் ஏல மாற்ற போகிறோம். ஏனென்றால் அங்கே அவங்க முதல்ல பிப்ரவரி மாதத்திலோ அவ்வளோ கூட்டமே கிடையாது. இப்போ ரெகுலர் கொரோனா நோயாளிகள் ஒரு பிளாக்ல வரும்போது இன்னொரு பிளாக்ல மக்கள் சேரக்கூடாதுன்னு போன்ற பல்வேறு டைனாமிக்காக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு அது டெய்லி அதோட கணக்கீடு மாறுறது. கடந்த பீக் இருக்கும்போது 280 கேஎல் நமக்கு தேவைப்பட்டது கடந்த முறை. இப்போ நேற்றைய தினம் நமக்கு 310 கேஎல் வரைக்கும் அதோட யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து கண்காணித்து ஒரு டீம் போட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கவர்மெண்ட்டில் 882, தனியாரை சேர்த்தா 1167 கேஎல் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ப்ரொடக்ஷன் 400 ப்ரொடக்ஷன். ஸோ அதனால தான் டீம் போட்டு நம்ம அதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். ஆரம்ப காலங்களில் நம்ம கேம்ப் போட்டு நிறைய மக்களுக்கு வேக்சின் கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி கேம்ப் போடுறோமா தனியார் நிறுவனங்கள்ல அல்லது பொதுமக்கள் அதிகமாக இருக்க வரக்கூடிய இடங்கள்ல? இல்லை, ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய 3வது ஒரு அறை ஏற்பாடு செய்து அந்த கிராஷ் கார்ட் போன்றவை ஏற்பாடு செய்து அந்த மாதிரி கேம்ப் போட்டு ஏற்பாடு செய்வதற்கான ஏற்கனவே அறிவிப்பு முதலமைச்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு தேவையான நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்படும். இல்லை, அந்த மாதிரி வெரி ரேராக நம்ம டெய்லி 1,20,000க்கு மேற்பட்ட டெஸ்ட் பண்றோங்க. இன்னைக்கெல்லாம் 1,25,000. அப்படி பண்ணும்போது ஏதாவது ஓரிரு இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்டெப் தவறோ டிலே நடக்கிறது. நம்ம ஏதாவது அந்த எஸ்எம்எஸ் வந்தா 104க்கோ இல்லையா ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த் லேப்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உடனடியாக அதை ரிசல்ட் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது பூர்வமே சப்ஜூடிஸ் மேட்டருங்க. அதனால அதை பற்றி நான் பேசுகிறேன். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுகிறேன்.